வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா? நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க. ஸோ அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய வளர்ச்சியிலேயே ரொம்ப ப்ரீசியஸான ஒரு வளர்ச்சின்னா அது குழந்தைகள் பருவம் தான். ஸோ என்றைக்குமே என்னோடய பெஸ்ட்டு மிஸ் பண்ணுற டேஸ்னு பார்த்தா அது சைல்ட்ஹுட் டேஸ் தான். ஸோ அத்தகைய நாளில் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் விஷ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்றைக்கி குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு டைம் நேரு பாண்டிச்சேரிக்கு போயிருந்தப்போ விசிட் போயிருந்தப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தார். ஸோ அந்த டைமில் அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணாருன்னா, அவரோட பேக்கில் இருக்க ஒயிட் பேப்பர்ஸை கொடுத்து ஃபில் பண்ண சொன்னார் பிள்ளைங்களெல்லாம். ஸோ அவங்களும் ஃபில் பண்ணி மறுபடியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை உட்காந்து நேரு எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறப்ப அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கலையா. அப்போ சொன்னாராம் பிள்ளைங்கள்ட்ட பார்த்து, நானும் உங்களை மாதிரியே குழந்தை பருவமாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு அவரோட உணர்ச்சியை வெளிப்படுத்தினார். ஸோ அத்தகைய உன்னதமான ஒரு தலைவர் தான் நம்மளுடைய நேரு. ஸோ அவரோட பிறந்த இந்த நாளை தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ அவரை எப்பயுமே அன்போடு நேரு மாமான்னு தான் நம்ம அழைப்போம். ஸோ அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கணும்.